திடீர்னு உன் அத்தை உன் மேல இருக்கிற பாசத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டா. இதை என்னாலேயே நம்ப முடியல. இப்படி ஒரு கெட்ட விஷயத்துல இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவ உன்னை ஏத்துக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. நீ வேதாவோட மருமகளா சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ போறமா. நம்ம எல்லாரோட கனவும் நினைவாக போகுதுமா. சரி, நான் வரேம்மா. வரேம்மா. வேதா, வா போலாம். கடவுளே, வேதா இப்படியே இருக்கணும். வித்யாவை ஏத்துக்கணும். வேற ஏதாவது புது பிரச்சனை வந்து அவன் மனசு மாறிடக்கூடாது. வித்யா, இந்தப்பா இத புடி. வா. வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணல. உனக்காக நானே என் கையால ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, வந்து சாப்பிடு. வா. என்னன்னு தெரியல சார். உக்காரு. என்னாச்சு? சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட சொல்லுங்க. வா வித்யா, உட்காந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம் சஞ்சய். வேணாமா? ஏய், ஏன் வேணாம்? உனக்காக நான் கால் கடுக்க கிச்சன்ல நின்னு பார்த்து சமைச்சிருக்கேன். என்னைக்குன்னு பார்த்தா அம்மா வேற என்னைக்கும் இல்லாம ரொம்ப ஆர்வமா சமையல் செஞ்சாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கிச்சனை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நீ வந்து உட்காந்து சாப்பிடு. வா. வா வித்யா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் சஞ்சய். சாப்பிட்டியா? என்ன சொல்ற? சார், நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொன்னால, அப்புறம் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நாங்க வாங்கி கொடுக்கல சார். நீங்க வாங்கி கொடுக்காம வேற யார் சார் வாங்கி கொடுத்தாப்போ? அத்தை கிச்சன்ல ஆர்வமா சமைச்சாங்கன்னு சொன்னல. ஆமா, அது எனக்காக தான். என்னது? உனக்காகவா? ஆமா. இப்பதான் அத்தையும் மாமாவும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. அம்மா இங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா? என்ன சொல்ற நீ? நிஜமா அம்மா இங்க வந்தாங்களா? ஆமா. உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்களா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. நானே கிள்ளி பாத்துக்கிட்டேன். உண்மைதான் சஞ்சய். சந்தேகம் இருந்தா நீயே இவங்களை கேளு. சார். ஆமா சார், அவங்க இப்பதான் வெளியே போனாங்க. நீங்க கரெக்டா உள்ள வரீங்க. வித்யா, என்ன சொல்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் போலயே. அப்புறம் அசோசியேஷன் மீட்டிங்ல ஸ்னேகானி உன்னை தப்பா பேசிட்டாங்கன்னு அசோசியேஷனுக்குள்ள வச்சு அத்தனை பேர் முன்னாடி அவங்கள அரைஞ்சிருக்காங்க. அண்ணியால அதை பொறுத்துக்க முடியல. வீட்டுக்கு வந்து அண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் அம்மா சும்மா விடல. இதுக்கு முன்னாடி நிஜமா அம்மா உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னை அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அம்மாவுக்கு மேல இருக்கிற கோபம் மொத்தமா போச்சுன்னு தோணுது.
இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணுமே. சார் இந்தாங்க, நான் என் பொண்டாட்டிக்காக பார்த்து பார்த்து சமைச்சது. சூப்பரா இருக்கும் சார். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வீட்டு சாப்பாடு தான். சார் நான் இங்க வைக்கிறேன், சாப்பிடுங்க. வித்யா, இப்போ ஒரே ஒரு வேலை மட்டும் தான் மிச்சம். நீ வெளியில வந்துட்டா போதும். அப்புறம் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த நர்ஸ பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அந்த நர்ஸ கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே கேஸ் முடிஞ்சிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். ம். ஏய் அடி ஏய் எவ்வளவு நேரம்டா? நில்லு. யாராவது பாத்தாங்களா? இல்ல மேடம். மேடம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த செஞ்சை தூக்கி இருப்பான் மேடம். ஆமா, அவனுக்கு எப்படி இவதானே தெரிஞ்சது? தெரியல மேடம், யாரோ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாம அங்கங்க ஆள் வச்சிருக்கிற மாதிரி அவனும் நம்மள சுத்தி ஆள் வச்சிருக்கானோ? எப்படியோ அவனுக்கு தகவல் போயிருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் மேடம்? என்ன கவிதா நீ? வேலையை முடிச்சிட்டு வந்து மிச்ச பணத்தை வாங்கிட்டு போவேன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. நீ ரொம்ப அன்லக்கி. மேடம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். நீங்க தான் பணத்தை கொடுத்து அந்த வித்யாவை கொல்ல சொன்னீங்க. நீங்க கொடுத்த டேப்லெட்டை நான் அந்த வித்யாவுக்கு கொடுத்துட்டு இதுல இருந்து மொத்தமா விலகிட்டேன். ஆனா இப்ப அந்த வித்யாவும் சாகல. அவ புருஷன் என்ன கண்டுபிடிச்சு துரத்துறாரு. இப்ப நான் அவர் கையில மாட்டி இருந்தேன்னா என் நிலைமை என்ன ஆகுறது மேடம்? என்னம்மா நாக்கு உரிச்சு கிளி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், எங்கடா புடிச்சிங்க இவள? விட்டா நம்ம ஜாதகத்தையே சொல்லிடுவோம் போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். என்ன அவரு கண்டுபிடிச்சிட்டா நான் பதட்டத்துல எல்லா உண்மையும் உளறிடுவேன் மேடம். அதான் என்கிட்டயே உளறிக்கிட்டு இருக்கியே, அவன்கிட்ட உளர மாட்டியா என்ன? டேய், நல்ல வேலைடா, சரியான டைமுக்கு இவ்வளவு தூக்கி இருக்கீங்க. இல்லன்னா நம்ம கதை அவ்வளவுதான். மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். ஆமா, உன் மேல தப்பு இல்லதா. ஆனா உன்னை இந்த பிளான்ல கூட்டு சேர்த்தது நான் தானே, அது ஏன் தப்பு. இப்போ நீ மாட்டினு வையேன், நானும் மாட்டிக்குவேன். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். அந்த ஸ்டூடெண்ட் கதையை முடிச்ச மாதிரி இவ கதையும் இங்கே முடிச்சிடலாம். ஐயோ மேடம், என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏமா, உன்னையே நாங்க ஒருத்தைய கொலை பண்ண செட் பண்ணோம். இப்போ உன்னால ஒரு ஆபத்துனா நாங்க இப்படித்தானே யோசிப்போம். மேடம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். சரி, அழாத. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இவள என்ன பண்ணலாம் மேடம்? டேய், பேசாம இருடா. இப்பதானடா ஒரு கொலை பண்ணிருக்கோம், மறுபடியும் ஒரு கொலையா? அந்த சஞ்சய்க்கு வேற மூக்கு வேத்துருச்சு. இந்த நேரத்துல நாம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம், சரியா வராது. டேய், வித்யா முதல்ல ஜெயிலுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் இவளை என்ன செய்யலான்னு யோசிப்போம். அப்ப அது வரைக்கும் என்னடா கேள்வி? குடோன்ல அடைச்சு வைங்களேன்டா. கூட்டிட்டு போங்கடா. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா மேடம்? உங்களை நம்பி தானே நான் வந்தேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே. என்னம்மா சொன்ன? என்ன நம்பி வந்தியா? என்ன நம்பியா வந்த? நான் கொடுத்த பணத்துக்கு வந்த. முதல்ல ஈஸியா என்ன பணம் கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி மறைமுகமா 1000 ரிஸ்க் இருக்கும்.
அதெல்லாம் யோசிக்காதது ஓன் தப்பு. இன்னும் என்னடா ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? யார் வேணும் சார்? வேதா மேடம் வர சொன்னாங்க. உள்ள வாங்க. வாங்க சார். உட்காருங்க. நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. நான் இப்ப உங்களை எதுக்கு வர சொல்லிருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க மருமக வித்யாவோட கேஸ் விஷயமா தானே மேடம்? ஆமா. சொல்லுங்க மேடம். வித்யா பிரைவேட் காலேஜஸ் அசோசியேஷன் தலைவரா பொறுப்பேத்துக்கிட்டதுல இருந்து அவளுக்கு நிறைய பிரச்சனைங்க வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் மூலமா வந்துச்சு. அடுத்து அசோசியேஷன்லயே பல பேர் வித்யா எடுக்கிற முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு பொண்ணு வித்யா மேல அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டா. ஆமா மேடம், நான் நியூஸ்ல பார்த்தேன். ஒரு எதிரியா இருந்தா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நானே ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா வித்யாவுக்கு இப்ப ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. அதுல யார் இதுக்கு காரணம்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல. அப்படியே சொன்னாலும் கூட அதுக்கான ஆதாரம் எதுவும் எங்க கிட்ட இல்ல. ஆனா வித்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் எங்களால உறுதியா சொல்ல முடியும். நீங்க தான் இந்த கிரைமுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு டைம் இல்ல. இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பாத்துக்கலாம் மேடம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. கேளுங்க. ஓகே மேடம், இது பக்காவா ஜோடிச்ச கேஸ். யாரோ ஒருத்தர் தன்னை பெரிய பிரில்லியண்டா நினைச்சுக்கிட்டு ஒரு கிரைமை பண்ணி அதுக்குள்ள வித்யாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது வித்யா அக்யூஸ்ட் மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணா அவங்கள குற்றவாளியாக்க நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் மேடம். சரி, ரொம்ப நன்றி சார். சார், எதுக்கு சார் நன்றிலாம் சொல்றீங்க? நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நான் என் கடமையை செய்யறேன். இது என்னோட வேலை தானே சார். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறேன் சார். வரேன் சார். வரேன் மேடம். வாங்க. எங்க
சார் கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. என்ன வீடியோ? சும்மா ஸ்பாட்ல சம்பவம் எப்படி நடந்திருக்குங்கிறத ஒரு வீடியோ எடுக்கணும். யோ, வண்டியை ஓரமா நிறுத்து. வெயிட் பண்ணுங்க மேடம், இப்போ வந்துடுறோம். சரிங்க சார். நானா கால் பண்ற வரைக்கும் கால் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? வித்யா பக்கத்துல இருக்கா, அவளுக்கு டவுட் வந்துடாதா? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல. ஏற்கனவே அந்த நர்ஸ் சொதப்பின மாதிரி நீயும் சொதப்பிட்டா? அப்படி எல்லாம் நடக்காது. பிளான் பண்ண மாதிரி எல்லாம் பக்காவா முடிஞ்சிடும். உங்க ஆளுங்க ரெடியா இருக்கானுங்கல்ல? ஆ. நீங்க ஸ்பாட்டுக்கு போன 10 நிமிஷத்துல அவனுங்க அங்க வந்துருவானுங்க. யாருக்கும் முகம் தெரியக்கூடாது. எல்லார்கிட்டயுமே அதை சொல்லிட்டேன். வித்யாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தான் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்ப அவளை காப்பாத்த ஒரு கும்பல் உள்ள வந்து பெரிய கலவரம் பண்ணி போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் தாக்கி அவளை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க. அப்ப வேற வழியே இல்லாம நான் துப்பாக்கி எடுத்து சுடும்போது வித்யா செத்துட்டா. சூப்பர். இந்த மாதிரி தான் கேஸ ஃப்ரேம் பண்ண போறேன். சூப்பர் சூப்பர், பிரில்லியன்ட் ஐடியா. உங்க ஆளுங்களை சொதப்பாம பாத்துக்கணும். இல்ல, தப்பாகாது. சரி, திரும்ப நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஆ, ஓகே. என்னையா சார், நீங்க இப்ப வித்யாவை என்கவுண்டர் பண்ண போறீங்களா? போறீங்களா? இல்ல, பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். என்ன சார்? எத்தனை நாளைக்கு தாயா மாச சம்பளத்திலேயே காலத்தை ஓட்டுறது? லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? பெரிய டீல் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் தனித்தனி ஷேர். சார், மாட்டிக்கிட்டா? சான்ஸே இல்லை. நீ உளறி வைக்காம இரு. என்னைய யோசிக்கிற? செஞ்சிடலாம் சார், செஞ்சிடலாம். சரி வா. என்ன மேடம், பசிக்குதா? இல்ல. இந்த இடம் தானே கிரைம் ஸ்பாட்? ஆமா சார். இங்க கொலை பண்ணி அதுக்கப்புறம் பாடிய பக்கத்துல எங்கேயோ போட்டாங்க சார். மேடம், அந்த கத்திய குடியா? சார், இத புடிங்க மேடம். எதுக்கு? அட புடிங்க மேடம், சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்க சார். கிரைம் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணணும். அத நாளைக்கு ஜட்ஜி கிட்ட காட்டணும்.
இது ப்ரொசீஜர். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க எப்படி கொலை பண்ணீங்கன்னு நடிச்சு காட்டணும். சார், நான் கொலையே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன நடிச்சு காட்ட சொல்றீங்க? இதுக்கு தான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வந்தீங்களா? சொல்லிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்ன இங்க இருந்து திரும்ப கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுருங்க. இதெல்லாம் சரியா வராது. மேடம் ப்ளீஸ், உங்க மேல தப்பு இல்லனா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை சேவ் பண்ணிடுவார். ஆனா இப்ப இருக்கிற எவிடன்ஸ் படி நீங்க தானே குற்றவாளி. அதனாலதான் இத பண்ண சொல்றோம். இது எங்க டியூட்டி மேடம்.